ஹலோ எவ்ரிவான், நமதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குங்கிற வார்னிங் உலகத்தோட மோஸ்ட் ஃபேமஸ் அட் த சேம் டைம் மிகப்பெரிய பணக்காரன் ரெண்டுமே ஒரே ஆள் தான், இலான் மஸ்க் கிட்ட இருந்து நேத்திக்கு இந்தியாவுக்கு வந்து சேர்ந்திருக்குது. நேத்திக்கு நைட் 9:55 PM இலான் மஸ்க் ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல சொல்றாரு, அது ஒரு ட்வீட்டை வந்து கோட் பண்ணி அவர் சொல்றாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட பர்த் ரேட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வரலாற்றிலேயே ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை விட கம்மியாயிடுச்சு. which means இந்தியால குழந்தை பிறக்கிறது கம்பேர் டு பாப்புலேஷன் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட பாப்புலேஷன் வந்து சுருங்குறதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இந்தியால படிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள குழந்தை பெத்துக்கிற தன்மை வந்து ஆல்ரெடி ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குது. தன்மைனா அவங்க குழந்தை பெத்துக்கிற இஷ்டம், குழந்தை பெத்துக்கிற பிராக்டிஸ் வந்து கம்மியாகிட்டு இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை இலான் மஸ்க் போட்டதுதான் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா இந்தியாவை பத்தி மாறி இருக்குது. இது டைரக்டா உங்களையும் என்னையும் அஃபெக்ட் பண்ண போகுது. நம்ம வயசாகிறப்ப இதுக்கு அர்த்தம் என்ன, மதன் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அது இதுன்னு எல்லாமே சொல்ற மேட்டர் என்ன, எனக்கு ஈஸியா சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரலா ஒரு ரொம்ப பேசிக்கான கணக்கு எடுத்துப்போமேங்க. ஒரு கப்பிள், ஒரு அப்பா ஒரு அம்மா, மொத்தம் 2 பேர், அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா இவங்க இறந்து போவாங்க. 2 பேர் அவங்களோட இடத்த சொசைட்டில புடிச்சுப்பாங்க. இப்படி அப்பா அம்மாக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறது வந்து ஒரு சொசைட்டில பாப்புலேஷனை கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். 2.1 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம அச்சீவ் பண்றோம்னா ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்து 2.1, அதாவது 2.1 குழந்தைங்க பிறந்தாங்க. அது எப்படி 0.1 குழந்தைங்க பிறப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு 3 பிறப்பாங்க, ஆவரேஜா எடுக்கிறப்ப 2.1 வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுனால் நம்மளோட பாப்புலேஷன் விரிஞ்சுக்கிட்டே வளர்ந்துகிட்டே போகும். இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகத்திலேயே மிகப்பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி நம்ம தான். we have 146 crore people. ஓகேவா? ஆனா 146 கோடி மக்கள் கொண்ட இந்திய நாட்டுல வந்து இப்போ பாப்புலேஷன் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கான, சுருங்குறதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இமிடியேட்டா ஒரு விஷயம் தோணும், மதன் நல்ல விஷயம் தானே, இந்தியால எங்க திரும்பினாலும் ஆட்களா இருக்காங்க, ஆட்கள் கம்மியாகிறது நல்ல விஷயம் தானே, பாப்புலேஷன் ஏன் இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும், நம்ம கம்மியாக தானே செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதுல 2 ஆங்கிள் இருக்குது. ஒன்னு, இது நம்ம நாட்டுக்கு லாங் டர்ம்ல பிரச்சனை, நம்ம ஸ்டேட்டுக்கு இப்பவே பிரச்சனை. லாங் டர்ம்ல நம்ம ஏன் நம்ம நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு பேசிக்கான ஐடியா எடுத்துக்கோங்க. ஒரு நாட்டுல இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் ஏஜ்ல இருக்காங்க. அதாவது ஒரு 20 to 60ல தான் வந்து இந்தியாவோட மேக்ஸிமம் பெர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 60% பிளஸ் வந்து இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்காங்க. அப்போ இந்த உழைக்கும் வர்க்கம் வந்து அவங்களோட அப்பா அம்மாவையும் வயசானவங்களையும் அவங்களோட குழந்தைங்களையும் அண்டர் 20 இருக்கிறவங்களையும் என்னைக்குமே பார்த்துக்கிட்டு ஒரு கண்ட்ரியா நல்லா கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இப்படி கொண்டு போயிட்டு இருக்கப்போ அந்த நாடு வளர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் வந்து என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இன்னைக்கே பாருங்களேன், வேர்ல்டு லெவல்ல இந்தியாவை வந்து நம்ம என்னைக்குமே தான் பெரிய பாப்புலேஷனோட இருந்திருக்கோம். நம்ம சைனாக்கு அடுத்து இருந்தோம், அவ்வளவுதானே, ஒன்றும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல எல்லாம் இல்ல. இப்போ ஏன் எல்லாரும் பயங்கரமா நம்மளை பத்தி பேசுறாங்கன்னா, இந்தியாவோட யங் பாப்புலேஷன் வந்து ஜென்சி, அப்புறம் வந்து ஜென் ஆல்பா, இதெல்லாம் வந்து ஹையஸ்ட் வேர்ல்டுலயே அதிகமான ஜென்சி ஜென் ஆல்பாலாம் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியா நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கிறப்போ நம்மளோட யூத் பவர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அப்துல் கலாம் சொல்லுவாங்கல்ல, இளைஞர்களை நம்பி தான் இந்தியாவே இருக்குதுன்னு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, இளைஞர்கள் தான் இந்தியாவோட மிகப்பெரிய பாப்புலேஷனாவே இருப்பாங்க. அப்போ இருக்கிறதே அதிகமான ஒர்க்கிங் பாப்புலேஷன் இருக்கிற நாடு வந்து ரொம்ப சீக்கிரமா வளரும். நம்ம இப்போ வளர்ச்சியோட பாதையில இருக்கும். பட் நம்ம அடுத்துக்கு உருவாக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து கம்மியா உருவாக்குறதுனால நம்மளுக்கு அதிகமா வயசாகும். அதாவது மிகப்பெரிய பாப்புலேஷன் வந்து வயசு வந்து அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். நம்மளுக்காக அடுத்த ஜெனரேஷன் வேலை பார்க்கறவங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியா இருக்கும். அப்போ ஒரு மிகப்பெரிய வயசான பாப்புலேஷனை பார்த்துக்க வேண்டிய யங் கிரவுட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். இப்படி ஒரு வயசான பாப்புலேஷனை பார்த்துக்கிறது வந்து ஒரு யங் பீப்புளுக்கு ஓவர் பர்டன் ஆகிறப்போ அந்த நாட்டோட வளர்ச்சி கூட அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறதா முக்கியமான விஷயம். பட் இந்தியா எப்பவுமே இருந்தது இல்ல. நீங்க 1970ல பாத்தீங்கன்னா இந்தியால ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்து 5 இருந்துச்சு. அதாவது இப்போ நம்ம எவ்வளவு இருக்குது, 2000, இப்போ நம்ம 2.1 இருக்க வேண்டியதுக்கு பதிலா 1.9 போக ஆரம்பிச்சிட்டோம். அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அதுல 1.9 குழந்தைங்க தான் பிறகுது. அந்த 0.9 எப்படி, சில பேர் 2வது குழந்தைய பெத்துக்கிறதே இல்ல, ஆவரேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.9 தான் வருது. அப்போ அப்பா அம்மா 100 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ற பாப்புலேஷன்ல 1.9 தான் ஆகுது. அப்போ பாப்புலேஷன் ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கிறதுக்கான அறிகுறிகள் இது. ஓகேவா? சோ 1970ல இந்தியால அதே ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் எவ்வளவு தெரியுமா இருந்திருக்குது, 5. அதாவது சராசரியா ஒரு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 5 குழந்தைங்க 1970ல பிறந்திருக்காங்க. ஆனா 2025-26 இப்ப பாத்தீங்கன்னா 1.9 மாறிடுது. பட் இது காமனா இந்தியா ஃபுல்லா இல்லங்க, அது வேற பெரிய காமெடி. நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல
1.3 ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். அதாவது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க மோஸ்டா ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க. ரொம்ப சில பேர் தான் அந்த ரெண்டாவது குழந்தைக்கே இப்போ போயிட்டு இருக்காங்க. டெல்லி பாத்தீங்கன்னா 1.2 தான். வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா 1.3, கேரளா 1.3. மோஸ்டா வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்ஸும் டெல்லி மாதிரி கேபிட்டல் ரீஜன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுது. ஆனா அதே இது பீகார்ல பாத்தீங்கன்னா 3. அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 3 குழந்தைங்க இன்னமும் பிறந்துட்டு இருக்குது பீகார்ல. மேகாலயால 2.9, உத்தரப்பிரதேஷ்ல 2.7. அப்போ இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர்ல போக போக இந்தியால நிறைய உத்தரப்பிரதேஷிஸ், பீகாரிஸ் இருப்பாங்க கம்பேர் டு தமிழ், கேரளா, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த ஒரு சேஞ்சும் இந்தியாவிலே வந்து மொத்த இந்தியாவா ஆவரேஜ் கம்மியானாலும் நார்த் இந்தியாவில் வந்து நம்பர்ஸ் இன்னும் ஹையரா தான் இருக்குது. சவுத் இந்தியாவில் பயங்கரமா டிராப் ஆயிட்டு இருக்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எதனால நடக்குது? ஏன் தமிழ்நாட்டில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் இப்போ பெண்கள் ஏன் வந்து பெருசாக குழந்தை பத்து இன்னும் ஒரு நாள் ஒரு ஜென்ரேஷன் நடக்கிறதுல ஜென்ரேஷன்ஸாக இது கம்மியாயிட்டு இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டயத்தில் கவர்மெண்ட் வந்து ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்றப்போ கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, லைக் தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்லாம் சொல்றாங்க, நாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணி பாப்புலேஷன்லாம் எனக்கு நிறைய மக்கள் இருக்காங்க, நம்ம நாடு வந்து சுதந்திரம் வாங்கின புதுசு பெருசா நம்ம கிட்ட ரிசோர்சஸ்லாம் கிடையாது, எப்படிங்க ஹேண்டில் பண்றதுன்னு கவர்மெண்ட் யோசிச்சு குழந்தைங்க பெத்துக்கிறத கம்மியாக்குங்கன்னு சொன்னப்போ தமிழ்நாடுலாம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க குழந்தைங்க பெத்துக்கிறத கம்மியாக்குங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணோம்னா எங்க நாட்டோட நாங்க வந்து ஸ்டேட்டா வந்து பாப்புலேஷன் கம்மியாயிடுவோம், பார்லிமெண்ட்ல எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கம்மியா இருக்கும், நாங்க எப்படி இதுக்கு ஒத்துக்கிறது அப்படின்னு கேட்டப்போ அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாப்புலேஷன் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தமிழ்நாடுக்காக, கேரளாக்காக இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஸ்டேட்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து கரெக்டா இருக்கிற நம்பர்ஸே இருப்பாங்க, பாப்புலேஷன் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சுருக்கிட மாட்டோம்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. இது கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து டீலிமிட்டேஷன்ல அதெல்லாம் மாத்தலாம் அப்படிங்கிற ஒரு டோனும் எடுக்கிறாங்கிறது தான் பெரிய சர்ச்சையா வேற இப்ப ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிறைய குழந்தை பெத்துக்கோங்கிறாங்க, ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸிஎம் அவங்களும் குழந்தை பெத்துக்கோங்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரீசன் வந்து நம்மளுக்கு பொலிட்டிக்கலா சில டிஸ்அட்வான்டேஜஸ் லாங் டர்ம்ல உருவாகி இருக்கும். பிகாஸ் we took the advice that was told to us by the central government in the past. கடந்த காலத்துல இருந்த மத்திய அரசு சொன்னதை கேட்டுக்கிட்டதுக்கு நம்மளுக்கு வந்து சில பின் விளைவுகள் இப்போ உருவாகிட்டு இருக்குது. பட் அது மட்டும் கிடையாது, அடுத்து இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குது. 2 விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஏன் இப்போ குழந்தை பெத்துக்கிறது ஜெனரலாவே நீங்க வந்து உத்தரப்பிரதேஷ்ல அதுவும் விட அதிகமா இருந்துச்சு, அங்க வந்து இன்னமும் 3 அப்படிலாம் இருந்தாலும் அதுக்கும் மேல இருந்து அங்கேயும் கம்மியா இருக்குது, ஓவராலா கம்மியா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கணும்னா நம்ம 1970ல இந்த 5 குழந்தைங்க பெத்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் ஏன் 5 குழந்தைங்க பெத்துட்டு இருந்தாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஏன் 5 கிட்ட இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இப்போ ஏன் அது கம்மியா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா ஜெனரலாவே ஏன் கப்பிள்ஸ் வந்து குழந்தை பெத்துக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிடுச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரீசன் 1970ல உங்க தாத்தா பாட்டி எல்லாம் போய் கேட்டு பாருங்களேன், எப்படி பார்த்தாலும் குழந்தைங்க வந்து 5 பேர் 10 பேருன்னு சொல்லுவாங்க. என்னோட தாத்தா பாட்டி சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து 10 பேருன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க. யோசிச்சு பாருங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா குழந்தை 10 பேர் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து இருந்தாங்க. சோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரீசன் குழந்தைங்க வந்து ஜெனரலா பிறந்து கொஞ்ச காலகட்டத்தில் இறந்து போகிறதுங்கிறது 1970ஸ்ல காமனா இருந்திருக்குது, which is true in my family also. அப்படி ஒருத்தங்க இறந்து போன கதையும் எனக்கு தெரியும். ரெண்டாவது, எனக்கு குழந்தை பிறந்து 1 மாசத்துல இறந்துருச்சு, ஒரு வருஷத்துல இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் ஏன்னா நம்ம நாடு மெடிக்கலா அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா கிடையாது, அப்ப நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல. சோ இறந்து போற குழந்தைங்க அதிகமா இருக்குங்கிறதுனால அப்பா அம்மா வந்து பேக்கப்புக்கு நிறைய குழந்தைங்க பெத்து வச்சுக்கிட்டாங்க. இதுக்கும் செகண்ட் ஆப்ஷன், வயக்காட்டுல எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, வயக்காட்டுல வேலை செய்யறப்போ குழந்தை வந்து பேசிக்கா லேபர் மாதிரி. ஃபியூச்சர்ல நம்ம கூலி கொடுத்து யாரையோ கூப்பிட்டு வயல்ல வேலை செய்யுங்கன்னு சொல்றதை விட அவங்க வந்து நம்ம வயக்காட்டு அவங்களே வேலை செஞ்சு முடிச்சிருவாங்க. வயல்ல போய் வேலை பார்த்து கூலி வாங்கணும்னாலுமே நிறைய குழந்தைங்க வந்துருவாங்க. நம்ம மொத்தமா ஒரு ஃபேமிலியா ஏர்ன் பண்றது அதிகமாயிடும். ஸோ ஃப்ரீ லேபர் வந்து இன் சம் ஆங்கிள் ஃபார்ம் மாதிரி வேலைகள்ல லேபர் இன்டென்சிவ் ஒர்க்ல வந்து அது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயமா பார்த்திருக்காங்க. மூணாவது வந்து ஃபியூச்சர்ல குழந்தைங்க எங்களை பார்த்துப்பாங்க. நான் இன்னைக்கு குழந்தைங்க நிறைய பேர் வச்சுக்கிட்டேன்னா யாரோ ஒருத்தங்களோட கடைசி காலகட்டத்தில் பார்த்துப்பாங்கன்னு குழந்தைங்களை ஒரு பென்ஷன் பிளானா பார்த்திருக்காங்க. 1970ஸ்ல சொல்றேன், அதனால தான் அவ்வளவு குழந்தைங்க. நாலாவது, பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா மேரேஜ் நடந்துரும். வெரி ஏர்லி மேரேஜ், சைல்டு மேரேஜ் எல்லாம் சர்வ சாதாரணமா இருந்திருக்குது. அப்போ 12 வயசுல இருந்து 10 வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா யோசிச்சு பாருங்க, ஆப்வியஸா குழந்தைங்க நிறைய பிறந்துருது. அஞ்சாவது, விமன் எஜுகேஷன் ரொம்ப கம்மி. இது முக்கியமான விஷயம். இன்னைக்கு விமன் நிறைய படிக்கிறப்போ they have a choice, they are aware of their options. பட் அப்போ விமன் எஜுகேஷன் கம்மி, மென் எஜுகேஷனும் கம்மி, விமன் எஜுகேஷனும் அதை விட கம்மி. ஆறாவது, கான்ட்ரசெப்ஷன் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுங்க, குழந்தை பெத்துக்கிறத வந்து அவாய்ட் பண்றதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கிற அவேர்னஸ் கம்மி. செவன்த் ஒன், பெரிய குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தோட குத்துவிளக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணை வந்து பயங்கரமா அப்படியே சொசைட்டியே ரொம்ப ரெஸ்பெக்டபிளா பார்க்கும். அதுல ஒரு கெத்து இருந்திருக்குது, இவ்வளவு குழந்தைங்க அப்படின்னு சொல்றது, இவ்வளவு பெரிய குடும்பம்னு சொல்றதுல. சோ அது ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். எய்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பையன் பிறக்கணுங்கிறதுக்காக நிறைய டைம் குழந்தைய பெத்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிராக்டிஸ் இருந்திருக்குது. இது நம்ம ஊர்ல சம்டைம்ஸ் இன்னமும் கூட
நடக்கிறது ஒரு சோகமான விஷயம். 9வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறதுனால யாராவது ஒருத்தங்க பார்த்துப்பாங்க. நம்ம இப்போ பெத்தா போதும், யாராவது ஒருத்தங்க வளர்த்துப்பாங்க. வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களோ அவங்க வளர்த்துப்பாங்கிற ஒரு கேட்டகரி. அண்ட் ஒரு பெண் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தை வச்சுக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு வந்து அந்த மதர்ஹுட் ஸ்டேட்டஸ் அவங்க அதை என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாம் பல ரீசன்ஸ் இருந்திருக்குது. நிறைய வேலைக்கு போனது கிடையாது, அப்போ அதுதான் பிரைம் ஒர்க்காகவே இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் குழந்தைங்க பெற்றுக்கிட்டதுக்கான இந்திய பெண்களோட நம்மளோட பாட்டிகளோட அவங்களோட பாட்டிகளோட கதைகளாக இருந்திருக்குது. பட் இப்போ ஏன் பெண்கள் வந்து குழந்தைங்க பெற்றுக்கிறத ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஈவன் தோ சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து குழந்தை பெற்றுக்கோங்கன்னு சொல்றாங்க, நம்ம நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட்ஸ் வந்து அதை பற்றி கன்சர்னாக எடுத்துக்கிறாங்க. இலான் மஸ்க் அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் படிச்சவங்க எல்லாம் கம்மியாயிடுவாங்க, இந்தியாவில் பாப்புலேஷன் கம்மியாயிடும் அப்படின்லாம் சொல்லி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கவலைப்பட்டு இருக்காரு. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனாலும் நம்ம நாட்டில் இப்போ குழந்தைங்க பெற்றுக்கிறத கப்புலாவே விரும்புறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நம்பர் ஆஃப் சில்ட்ரனை வந்து ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க. நாட் ஜஸ்ட் விமன், கப்புலாவே கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன், பெண்கள் வந்து எஜுகேட்டட் விமன் பேபிஸ் லேட்டர் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இப்போ ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றப்போ அந்த குழந்தை பெற்றுக்கக்கூடிய விண்டோ வந்து ஷ்ரிங்க் ஆகுது. ரெண்டாவது, குழந்தைய வளர்க்குறது, இதுதான் முக்கியமான பிரச்சனை. குழந்தைய வளர்க்குறது வந்து இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. ஒரு குழந்தை பிறக்கிறதப்போ பெற்றுக்கணுமான்னு யோசிக்கிறப்போ அவங்க வந்து அதுல லவ்வும் அதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் எக்ஸைட்மெண்ட்டையும் யோசிக்கிறது கூடவே அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், அவங்களுக்கு வாங்கக்கூடிய பொம்மையோட பில்லு, அவங்கள வளர்த்து அவங்களுக்கு போடக்கூடிய இன்சூரன்ஸ், அவங்களோட அடுத்த 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா, 25 வருஷம் ஒருத்தங்களை வளர்க்குறதுங்கிறது வந்து நம்ம நாட்டில் ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் குழந்தைங்க பெற்றுக்கிறத ப்ரிஃபரன்ஸ் கம்மியாக்கிட்டாங்க இப்போலாம். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, யார் குழந்தைய பார்த்துக்கிறதுங்கிற கவலை இருக்குது. பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை டைரக்டா இருக்கலாம். உங்க வீட்டிலேயே இதை யோசிக்கலாம், கேட்டு பாருங்க. 4வது வந்து, இப்போ தான் குழந்தை பெத்தாச்சுன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் அந்த குழந்தைய வந்து மெடிக்கலா வந்து நம்ம பார்த்துக்க முடியுது. சீக்கிரமா பிறந்தா கூட நம்ம NICUல வச்சிட முடியுது. இந்த மாதிரி நிறைய மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு பேக்கப் பேபிஸ் வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு தேவைப்படுறது இல்லை. 5th ஒன், கான்ட்ராசெப்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த ஆக்சிடென்டல் பிரெக்னன்சிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். ஐ மீன் வாய்ப்பே இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண முடியும். 6th ஒன் வந்து, ஜென்ரலா கல்யாணம் ஆகிறதே வந்து கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இருந்த ஆவரேஜ் ஏஜ் கல்யாணம் பண்றதை விட இப்போ அப்படியே சின்ன வயசுலலாம் வந்து 22, 23, 24, 25, இப்போ 30, 32, 35 அப்படின்னு அது போய்கிட்டே இருக்குல்ல. இந்த 35 வயசுக்குள்ள அந்த இது வந்து அந்த விண்டோவை கம்மியாக்கிட்டே போயிட்டு இருக்குது. 7th ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சிட்டிஸ்ல வந்து வீடுகள் சின்னதா இருக்குங்கிறதுனால குழந்தை பிறந்துச்சுன்னா நான் கிரேடில் எங்க போடுவேன், எங்க ஊஞ்சல போடுவேன், எங்க பாத்துக்கிறதுக்கு அப்பா அம்மா வந்தாங்கன்னா எங்க இருப்பாங்க, இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருந்து நிறைய பேர் குழந்தை பெற்றுக்க மாட்டேங்கிறாங்களாம். அபார்ட்மெண்ட்ஸ் வந்து வீடு வாழக்கூடிய இடங்கள், ஊர்ல நம்மளுக்கு இடமே இல்லாம கூட இருக்கும், சொந்தமா இடம் கூட இல்லாம இருக்கும், ஆனா வயக்காடு இருக்கும், பெருசா இடம் இருக்கும், எங்கனாலும் குழந்தைங்களை வளர்க்க முடியும். ஒரு வாஸ்ட் ஸ்பேஸ் நம்ம வாழ்றதுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்பேஸ், அவர் பர்சனல் ஸ்பேஸ்ங்கிறது ஷ்ரிங்க் ஆகிறதுனால அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லிஸ்டிங் இருக்குது. 8th ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜாப் இருக்குமா, அதுன்னு சொல்லிட்டே இருக்காங்களே. திடீர்னு பிட்காயின் நடுவில் வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி எவ்வளவு ஏறுதுங்கிறாங்க. திடீர்னு வந்து இப்போ ஏஐ வந்து நிறைய பேரோட வேலை எடுக்குதுங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற வேலை நம்மளுக்கு 5 வருஷம் கழிச்சு இருக்குமா, இன்னைக்கு குழந்தைய பத்துக்கிட்டு 5 வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டுறக்கூடாது ஸ்கூல்ல சேர்க்கிறப்போ. இந்த கன்சர்ன்ஸ், ஃபியூச்சர், நம்மளோட ஜாப் பர்மனன்சி, இந்த கன்சர்ன்ஸ் இருக்குது. அடுத்து 9th ஒன் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைய நம்ம நல்லா வளர்த்தா போதுங்க, அதுக்கு மேல நம்ம வந்து பெருசா பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் முக்கியமான விஷயம், இது ரொம்ப நல்ல விஷயம் அட் த சேம் டைம், ஆனா இதுல வந்து ஒரு சைடு எஃபெக்டா அது வந்து குழந்தைங்க நாட்டோட growth ஆஃப் பாப்புலேஷன் வந்து கம்மியாகுதுங்கிறது ஒரு சோகமான விஷயம். அது என்னன்னா, women want to chase their own dreams. இப்போ நம்மளோட அம்மா கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, நான் இதாகணும்னு நினைச்சேன், நான் அதாகணும்னு நினைச்சேன், நான் இது படிக்கணும்னு நினைச்சேன், நான் இங்க போகணும்னு நினைச்சேன். சரி ஏமா இதெல்லாம் பண்ணலான்னு கேட்டா, நீ பிறந்ததுனால என் ட்ரீம்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலா நல்ல விஷயம்லாம் கிடையாது. நம்ம பிறந்திருக்கோங்கிறது நல்ல விஷயம், அதுக்கு நம்ம லக்கி, டச் வுட், நம்ம ஜஸ்ட் எஸ்கேப்ல உள்ள வந்துட்டோம். பட் நம்ம அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சோம்னால் அவங்களோட ட்ரீம்ஸை சேஸ் பண்றது தானே அவங்களுக்கு அது நல்லது. ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து, அதாவது நம்மளுக்கு முந்தின ஜென்ரேஷன் வரைக்கும், நம்மளோட அப்பா அம்மா ஜென்ரேஷன் வரைக்கும், தே சாக்ரிஃபைஸ் தேர் ட்ரீம்ஸ், தே நெவர் பாதர்ட் அபவுட் இட். ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் அவங்களோட ட்ரீம்ஸையும் யோசிக்கிறாங்க, பெண்களும் யோசிக்கிறாங்க, ஆண்களும் யோசிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே அவங்க ட்ரீம்ஸ் சேஸ் பண்ணும், அவங்களோட பர்சனல் கோல்ஸ் இருக்கும், அவங்களோட ப்ரொஃபஷனல் கோல்ஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் சேஸ் பண்றப்போ குழந்தை எப்படி வளர்க்குறதுங்கிறதுனால கூட சம்டைம்ஸ் கம்மியாகுது. ஸோ 1970ல இருந்த இந்தியா வந்து இப்போ 2026ல இல்ல. இதுதான் முக்கியமான ரீசன். மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், எஜுகேஷன், இதெல்லாம் வர வர பாப்புலேஷன் வந்து குழந்தை பெற்றுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து, ஆல்ரெடி 60% ஆஃப் த வேர்ல்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் லெவலை விட கம்மியா போயிட்டாங்க, இன்க்ளூடிங் ஆல் த டெவலப்டு கண்ட்ரீஸ். இன்னும் சில கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க. சவுத் கொரியால 0.75, which means நிறைய பேர் குழந்தைய பெத்துக்கிறது இல்ல, கப்பல் ஆயிடுறாங்க. ஆனா குழந்தைய பெத்துக்க வேணாங்கிற டெசிஷன் எடுத்துடுறாங்க. 1 விட கீழே போயிடுது. ஒரு குழந்தை கூட வேணான்னு டிசைட் பண்றவங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. எங்க? சவுத் கொரியால. ஜப்பான்ல 1.2, சைனால 1.1, இந்தியால 1.8.
2 இருக்கணும், 2.1 இருக்கணும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. நம்ம 1.9, சைனா 1.1, ஜப்பான் 1.2, சவுத் கொரியா 0.75. இதை எப்படி பார்க்கலாம்னா, சைனால அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை தான் பிறக்குது, ஓகேவா? நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா. இந்தியால வந்து 2க்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னும் 1ன்னு சொல்ல முடியாது, பட் 2க்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஜெனரலா கப்பிள் வந்து 2 குழந்தைங்களோட கம்மியா ப்ரிஃபர் பண்றாங்க. ஒரு குழந்தை பிளஸ் 1-2 பேர் 2 பெத்துக்கிறாங்க, இதான் கணக்கு. ஜப்பான்ல ஒரு குழந்தை போதும்னு நிறுத்திக்கிறாங்க. சவுத் கொரியா இருக்கிறதுலே ஆச்சரியமா குழந்தையே வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்காங்க. ஒரே ஒரு குழந்தை அதுக்கு மேல மேபி பெத்துக்கிறாங்க. 0.75. ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா உங்களுக்கு குழந்தை வந்து 0.75 தான் இருக்குது. which means ஒரு குழந்தை கூட இல்லாம அத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். so it is no longer too many. இது வந்து எப்போ பீக் அடிக்கும், எப்போ வந்து இந்த எரா வந்து மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் எப்போ பீக் அடிக்கும், எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1.4 பில்லியன் இருக்கும், 146 crore சம்திங் இருக்கும். 2046ல இன்னையில இருந்து 20 இயர்ஸ்ல இந்த நம்பர் வந்து 160 crore ஆகும், ஓகேவா? 2046 ப்ராபபிளி நம்ம வந்து எம்ஜி ஸ்குவாட் எல்லாரும் இருப்போம்னு நினைக்கிறேன். நம்மளோட யங் டெமோகிராஃபி, நம்ம சேனலோட டெமோகிராஃபி வந்து நம்ம இந்தியா மாதிரியே நம்மளும் கொஞ்சம் யங்கா தான் இருக்கும். ஸோ 2046 நம்மளாம் உயிர் வாழ்வோம், இன்னும் 20 வருஷம் ஆனா, ஓகேவா? இதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு 70s, 60s, 50s, 30s, கரெக்ட் 40s அப்படி வயசா இருக்கும். 2046 அதுதான் இந்தியாவோட பீக் பாப்புலேஷன், ஓகேவா? ஆனா 2046க்கு அப்புறம் இந்தியாவோட பாப்புலேஷனே கம்மியாக ஆரம்பிச்சிடும். 160 கோடி தான் இந்தியா மேக்ஸிமம் டச் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் கம்மியாக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் இப்போ நம்ம வந்து குழந்தை பெத்துக்கிறது கம்மியாக்குறதோட ரியாக்ஷன் வந்து 20 வருஷம் கழிச்சு பாப்புலேஷனாவே நம்ம கம்மியாக ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி டேட்டா சொல்லுது. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்தியாவோட பிரச்சனை. ஏன் நம்ம வந்து 2046 இருக்கிறப்போ 20 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு எல்லாருக்கும் வயசாகும்ல, நம்ம எல்லாருமே வந்து 50, 60, 40, 50, 60 அப்படி போயிட்டு இருக்கப்போ நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்காங்களா, அவங்க கம்மியா இருப்பாங்க, அவங்களோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். நம்மள வந்து பார்த்துக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்மளோட அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ பேர் இருக்கோம், பட் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கம்மியாக இருக்கும். நம்மளை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டை பார்த்துக்கிறதுக்கும். நான் என்ன மாதிரி நாட்டை பார்த்துக்கிறேன், நான் பாட்டு ஜாலியாக வீட்டில் தான் இருக்கேன், நான் இந்த ஐடியில் வேலை பார்க்குறேன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு வேலையும் இந்தியாவுக்கு வரிப்பணமாக போய் சேர்ந்துட்டு இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஜிபேயும் சரி, ஒரு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுற எந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியுமே இந்தியாவுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கோம், கரெக்டாக? அந்த வருமானம் நம்ம எப்போ நிறைய கொடுப்போம், நம்ம சம்பாதிக்கிறப்போ. அப்ப நம்ம சம்பாத்தியம் நின்னு நம்ம வருமானம் நாட்டுக்கு கொடுக்கறது கம்மியாகிறப்போ அடுத்த ஜெனரேஷன் நிறைய கொடுக்கணும்ல, நம்மளையும் பாத்துக்கிறதுக்கு சேர்த்து தானே கொடுக்கணும். இப்ப கொடுக்குறாங்கல்ல, 1000 ரூபாய் கொடுக்குறோம், 2000 ரூபாய் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறோம், கேஸ் வந்து கனெக்ஷன்ஸ் கொடுக்குறோம், குடிசைகளை வந்து அபார்ட்மெண்ட்ஸா மாத்துறோம், இது எல்லாத்துக்குமே வரி பணம் தானே. சோ அந்த டாக்ஸை வந்து ஒரு யங் பாப்புலேஷன் வந்து இல்லாம இருக்கிறப்போ கம்மியாகும் டாக்ஸாவே. இந்தியா அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, ஏன்னா ஒர்க்கிங் பாப்புலேஷன் கம்மியாறாங்க. சோ இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் மீறி இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பாயிண்ட்லயே வந்து நொன சொல்லலாம், இல்ல இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், ஐடியாவா சொல்றேன், பிராடா நான் சொல்றேன். எல்லாத்துலயுமே காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்குள்ளே நிறைய இருக்குது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. பட் பிராடா பார்த்தோம்னா, பேசிக் ஐடியாவா பார்த்தோம்னா, இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் சொசைட்டி வித் அ ஷ்ரிங்கிங் பாப்புலேஷன், ஓகேவா? ஸோ அதுக்கான விதை இப்போ போட ஆரம்பிச்சாச்சு. இது என்ன மதன் பண்ணலாம், அப்போ எல்லாருமே குழந்தை பெற்றுக்கலாமா? நம்ம சேனல்ல இருக்கிற எல்லாருமே 2 குழந்தை பெற்றுக்கணும்னு நினைச்சா கூட இந்த லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா 1 கோடி பேர். இந்தியாவோட பாப்புலேஷன் 146 கோடி, பீக் அடிக்கிறப்ப 160 கோடி. அந்த ஸ்கேல்ல நம்ம வந்து 1% கூட கிடையாது. ஸோ பட் என்னோட அட்வைஸ், have maximum children as much as possible. அது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹேவ் சில்ட்ரன், அது வந்து நான் புஷ் பண்ணுவேன் எப்பவுமே. பட் ஆஃப்கோர்ஸ் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. சேலஞ்சஸை மீறி குழந்தை பெற்றுக்க முடிஞ்சவங்க பெற்றுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்கள், மிகப்பெரிய டெக்னோக்ராட்ஸ் நம்ம நாட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க, நம்ம நாடோட ஃபியூச்சர் எதை நோக்கி போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸை சூப்பராக பக்காவாக டெய்லி 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு மிகப்பெரிய கம்யூனிட்டி இருக்குது, ஒரு பயங்கர என்கேஜிங்கான கமெண்ட் செக்ஷன் இருக்குது. இந்த கான்வர்சேஷனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அப்போனா தான் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கரெக்டாக சேரும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஈஸியாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க, வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.